அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சியின் காரணமாக மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம் ஏற்கனவே சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்று 7.5 சனியினுடைய தாக்கத்தினுடைய முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து நிகழக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சியாகட்டும், அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோன்னா மே மாதம் 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதியும் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானதும் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க பெற போகிறது. சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து ஓரளவுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு வழங்குமா, இல்லை மேலும் ஏதேனும் துயரங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குமா, இல்லை குரு பகவான் தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோக பலன்களையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத பற்றின பல தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மீன ராசியில் சேர்ந்தவங்க, மீன ராசிகளை பிறந்தவங்க அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மீன ராசியில் இருக்காங்க அப்படின்னாலும், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களில் யாராவது மீன ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். நீங்கள் மீன ராசி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பதிவு பல வகைகளில் பயனுள்ளதாகவும் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் படி பார்த்தோன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலன்கள் கணிக்கப்படுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். தற்போது பார்த்தோம் குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், சனி பகவானினுடைய தாக்கத்துல இருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன பலன்கள், அதாவது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் உங்களுக்கு சுமாரான பலன்கள் கொடுக்கலாம். பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். சின்னதான விளைவுகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அதில் சின்ன காலதாமதம் ஏற்படலாம், இல்லை இழுபறியாக போய் முடியலாம், இல்லை ஏதேனும் தடங்கள் வரலாம். இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் ராகு கேது கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் சுமாரான பலன்கள் தான் கொடுப்பார். குரு பகவானினுடைய தாக்கம் தங்களுக்கு அதிக அளவிலேயே இருக்கும். குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற நிலையில தான் குரு பெயர்ச்சியும் தங்களுக்கு நடக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட பாருங்கள். எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பல நன்மைகளை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண இழப்பு, செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி முதல் மீன ராசியில் பெயர்ச்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சரிக்க போகிறார். மீன ராசியில் பார்க்கும் பொழுது சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோடு மார்ச் 29 சந்திரன் சனி பெயர்ச்சியால் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு. மேலும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு. இதனால்
மீன ராசிக்காரர்களினுடைய குடும்ப உறவில் விரிசல் ஏற்படும். வேலையிலையும் தொழிலையும் வியாபாரத்திலையும் தொய்வு நிலை ஏற்படும். அதிலும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வரை நடக்குதுங்க. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று. அதே சமயம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடுது. அதில் முக்கியமானது சனி மற்றும் ராகு. இந்த 2 கிரகங்களும் சனி பெயர்ச்சியின் போது மீன ராசியில் சேர்ந்தும் சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்க இருக்கு. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதிலும் மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் தொழில் வாழ்க்கையாகட்டும் அதிக அளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும். மீன ராசியில் சனி சூரியனுடைய இணைவு பங்குனி மாதத்தில் நடக்குது. இந்த காலம் தங்களுக்கு 7.5 சனியின் முக்கிய காலமான ஜென்ம சனி தொடங்குகிறது. இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற நிதி இழப்பு தங்களுக்கு வருத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயல்ல நிதானமும் பொறுமையை கடைபிடிக்கிறதும் அவசியமான ஒன்று. இந்த காலத்தில் புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தான் செய்யும். நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு. கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம். அதனால் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க. அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது. அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு சேர்க்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் காதல் குடும்பம் இது தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காதலிப்பவர்களுக்கு இருந்த மனக்கசப்பு நீங்கி திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம். ஒற்றுமை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாக குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் நிதி நிலைமை அப்படிங்கிறது கடந்த காலங்களை விட இந்த காலம் சிறப்பாக இருந்தாலும் கூட உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கும். ஏன் செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே பலரும் செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதனால் செலவினங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது அவசியங்க. இந்த காலம் முழுவதும் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்குது. ஏற்றத்தாழ்வுனா சில நேரங்களில் கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அசுப கிரகங்களினுடைய தாக்கம் வரக்கூடிய அந்த நன்மையை பாதியாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக இந்த காலத்தை கடந்து செல்ல வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிட்டு சேமிப்பில் அதிகமாக ஆர்வத்தை காட்ட பாருங்கள். நகைகள் வாங்குறது, பத்திரங்கள் வாங்குறது,
போன்றவற்றில் நீங்கள் வந்து திட்டமிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில கிரகங்களினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் காணலாம். நல்ல லாபம் பெறுவதற்கு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு இருக்க பெறுகிறதுங்க. அதற்கான வாய்ப்பு வரும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்றதுல தான் இருக்குது உங்களுடைய தொழில் வளர்ச்சி எவ்வாறு இருக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி. அதே மாதிரி வேலை மாற்றம் செய்ய விரும்புகிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஆனால் இருக்கக்கூடிய வேலையிலேயே வந்து பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இருக்கக்கூடிய வேலையில் வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கால தாமதம் ஆகும்.